இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்ம இந்த the Lord has ended your old chapter and is beginning a new one என்ற தீம்ல நம்ம இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோம். 25 வந்துருச்சு. உங்களோட ஓல்ட் சாப்டர் ஆண்டவர் முடிச்சுட்டு புது சாப்டர் துவங்கிட்டாரு. அதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜீசஸ் இஸ் so passionate for you அப்படின்னு. ஏசப்பா உங்கள் மீது ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாராம். இன்றைக்கான வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம் வாங்க. ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா உம்முடைய அன்பை பத்தி இன்னைக்கு நாங்க தெரிந்து கொள்ள போகிறோம். ஏசப்பா ஆண்டவரே உங்களோட அன்பு எப்படிப்பட்டதுன்றதை ஆண்டவரே எங்களோட இருதயம் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சோ இன்றைக்கு கூட ஏசப்பா நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். மார்க் சாப்டர் 3:28-29. மார்க் 3ஆம் அதிகாரம் 28-29. Surely I say to you, all sins will be forgiven the sons of men and whatever blasphemies they may utter, but he who blasphemies against the Holy Spirit never has forgiveness but is subject to eternal condemnation. நம்ம தமிழ்ல வாசிக்கலாம். மார்க் 3ஆம் அதிகாரம் 28-29. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூஷிக்கும் எந்த தூஷணமும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் செய்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினிக்குள்ளாய் இருப்பான் என்றார். ஓகே, என்னது ஜீசஸ் இஸ் பேஷனட் ஃபார் யூ. ஆனா இங்க கண்டென்ட் வேற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எந்த பாவம்னாலும் மன்னிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறாருல்ல. சோ இன்றைக்கு நீங்க எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணாலும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேவனுடைய வலது பாரிசத்துல அமர்ந்து நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். உங்களோட சாப்டர் ஆஃப் சின் சாப்டர் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் ஆண்டவர் மாத்திட்டாரு. உங்களோட பாவமான கதைய நீதியின் கதையா அவர் மாற்றிட்டாரு. உங்களோட பாவத்தை எல்லாம் அவரு முற்றிலுமாக அழித்து போட்டுட்டாரு, அதை எரிச்சு போட்டுட்டாரு. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கைய அவர் கொடுத்துட்டாரு. எதனால? இயேசு உங்களுக்காக இன்னுமே பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்காக டெய்லி பிதாவிடத்துல உங்களோட பிள்ளைய மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறாரு. அதனால நீங்க நிச்சயமா இருக்கலாம், நீங்க பாவம் செய்திருக்கிறீங்க, ஆனா நீங்க மனம் திரும்புறீங்க தெரியுமா? அது எதுனாலனா ஏசு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம அம்மா நம்மளுக்காக ஜெபிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதுன்னு. நம்ம அம்மா அப்பா நமக்காக ஜெபிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான். இன்றைக்கு ஏசு நம்மளுக்காக கர்த்தருடைய தேவனோட வலது பாரசத்துல அமர்ந்து நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாராம், நம்மளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாராம். அப்ப அவரோட ஜெபம் இன்னும் எவ்வளவு வல்லமையா இருக்கும். ஆனா இதுல ஒரு இஃப் கண்டிஷன் இருக்கு. ஒருவேளை நீங்க எங்கேயாச்சும் ஆவியான தேவனுக்கு விரோதமா பேசி, ஆவியான தேவன் இந்த மாதிரி கலாய்ச்சி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஆவியான தேவனுக்கு எதிராக பேசுற இந்த பிளாஸ்பெமிஸ் எல்லாம் மன்னிக்கப்படாதுன்னு இருக்கு. ஒருவேளை நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆவியான தேவனுக்கு விரோதமா பாவம் செய்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு எப்படியாச்சும் இன்றைக்கு இப்போ நீங்க மெசேஜ் கேட்கும் போதே தேவனிடத்துல மன்னிப்பு கேளுங்க, மன்றாடுங்க. ஏசப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன். நீங்க உணரணும், நான் ஆவியான தேவனுக்கு விரோதமா செய்துட்டேன்றதை நீங்க மனசார உணர்ந்து அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்க மீது இரக்கம் கொடுப்பாரு. ஒருவேளை நீங்க மனம் திரும்பலன்னா கண்டிப்பா உங்களுக்கு இட்டர்னல் கண்டம்னேஷன், நித்திய அக்கினி இருக்கு. ஓகே, சோ இன்றைக்கு நீங்க மனம் திரும்பிடுங்க. ஏசப்பா உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு, உங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் இருக்கு, ஆனா ஏசு உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால எல்லா உபத்திரவமும் மேற்கொள்கிற வல்லமைய அவரே தன்னுடைய கிருபையினால உங்களுக்கு கொடுப்பாரு. ஆவியான தேவன் உங்களை வழி நடத்துவார். பயப்படாதீங்க. வாங்க இப்பொழுதும் நாங்க ஜெபிக்கலாம். ஏசப்பா இந்த நாளுக்காக நன்றி, இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி, நீர் எங்கள் மீது வைராக்கியமா இருக்கிறதுக்காக நன்றி. நாங்க பாவத்துல விழுந்துடக்கூடாது, ஒருவேளை விழுந்துட்டாலும் எங்களை திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற பிரயாசங்களுக்காக நன்றி. இது வீணா போகாதபடிக்கு நாங்க உங்களிடம் மனம் திரும்பி அப்பா உம்முடைய சத்தியத்துல நிலைத்து நிற்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க. இப்பொழுது கூட நாங்க கரத்தை உயர்த்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக ரத்த சிந்தினீரே, அது ஒரு போதும் கர்த்தாவே வீணா போயிடாதபடிக்கு ஏசப்பா எங்களை ஆண்டவரே நீர் மீண்டும் புதுப்பிங்க. ஏசப்பா நாங்க உங்களை எந்த இடத்துலயும் திரும்ப ஹர்ட் பண்ணக்கூடாது. நாங்க அநேகரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிறவங்க யார் ஆண்டவரே அந்த பாவத்தின் பிடியில விழுந்து வெளியில வர தவித்து கொண்டு இருக்கிறார்களோ, இப்பொழுது ஏசப்பா அவங்களை விடுதலையாக்கும் கர்த்தாவே. அப்பா அவர்கள் கரத்தை பிடித்து அந்த குழியில இருந்து வெளியில கொண்டு வரும் கர்த்தாவே. நீர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறீங்கன்றது அவங்க உணர்ந்து கொள்ளட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால நான் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. Have a great day.